ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுடைய சகோதரருக்குள்ள ஏற்பட்ட சொத்து முதல் எல்லாம் ரொம்ப மன கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். உடன் பிறந்தவர்கள் என்பது ஒரு தாயின் வயிற்றில் உதித்த மாபெரும் பழம். ஆனா சொத்து என்று வரும்போது அந்த பாசம் எல்லாமே பனி போல விலகியதை நீங்கள் கண்டிருந்திருப்பீங்க. பூர்வீக சொத்து பங்கீட்டிலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களை பிரிப்பதிலேயோ சகோதரர்களுக்குள்ள முரண்பாடுகள் உச்சக்கட்டத்தையே எட்டியிருந்திருக்கும். உங்களை விட வயசுல சிறியவங்களோ அல்லது பெரியவங்களோ உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கு கூட தட்டி பறிக்க முயன்றிருந்திருப்பாங்க. சொத்துக்காகவா இவ்வளவு காலம் பழகினோம் என்ற கேள்வி உங்கள் மனசுல குறைந்திருந்திருக்கும். நியாயத்திற்காக நீங்கள் போராடிய போது உங்களை அவங்க சுயநலவாதியாகவே சித்தரித்திருப்பாங்க. இந்த சொத்து முதல் நீதிமன்ற படிகள் வரை செல்லும் அளவிற்கு உங்களை அலைக்கழித்திருந்திருக்கும். உடன் பிறந்தவங்களுடைய பாசத்தின் பின்னால ஒளிந்திருந்த பணத்தாசைய உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய நீங்க சொத்து என்று வரும்போதுதான் அந்த பாசம் எல்லாமே உங்களோட பனி போல விலகி நீங்கள் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்க பாசத்தை எல்லாத்தையும். பூர்வீக சொத்து பங்கீட்டிலேயோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களை பிரிப்பதில் தான் சகோதரர்களுக்குள்ள முரண்பாடுகள் உச்சக்கட்டத்தையே எட்டி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பங்கை கூட தட்டி பறிக்க முயன்றிருந்திருப்பாங்க. தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு அதிகமா இருந்திருப்பாங்க. தொழில மற்றும் வியாபாரத்துல ரிஷபம் ராசியினர் நேர்மையையும் உழைப்பையும் மட்டும்தான் முதலீடா வைப்பீங்க. ஆனா உங்களுடைய அசாத்திய வளர்ச்சியை கண்டு உங்கள் தொழில் துறையிலேயே இருந்த சில மறைமுக எதிரிகள் உங்களுக்கு எதிரா சதி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க. உங்களோடு சிரித்து பேசி கொண்டே உங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஆர்டர்களையும் வாடிக்கையாளர்களையும் தட்டி பறித்திருந்திருப்பாங்க. உங்களுடைய தொழில் ரகசியங்களை திருடி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. நீங்கள் நேர்மையா செஞ்ச தொழில்ல சட்ட ரீதியான முட்டுக்கட்டைகளையும் தேவையில்லாத சோதனைகளையும் ஏற்படுத்தி உங்களை முடக்க நினைச்சிருந்திருப்பாங்க. நேருக்கு நேர் மோத துணிவில்லாத அந்த கொலைகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை தடுக்க பின்னால் இருந்து செஞ்ச சதி வேலைகள் உங்களை பொருளாதார ரீதியாக படும்பாளத்துல தள்ளி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்கள் அசாத்திய வளர்ச்சியை கண்டேவும் உங்களோட தொழில்துறையை இருந்த சில மறைமுக எதிரிகள் உங்களுக்கு எதிராக சதி வலைகளை பின்னிருந்திருப்பாங்க. அதோட உங்களோட சிரித்து பேசி கொண்டேவும் உங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஆர்டர்களையும் வாடிக்கையாளர்களையும் தட்டி படுத்திருந்திருப்பாங்க. உங்களோட தொழில் ரகசியங்களை திருடி அவங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. கணவன் மனைவி இடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்களில் நிறையவே உங்களுடைய மனக்கசப்புகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். கணவன் மனைவி என்ற பந்தம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது. ஆனா உங்கள் இருவருக்குமே இடையே இருந்த அந்யோன்யத்தை கெடுப்பதற்காகவே வெளியாட்களுடைய தேவையற்ற பேச்சுகளும் ஒப்பீடுகளும் உள்ளே நுழைந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அவர் உங்களை மதிக்கவில்லை, அவள் உங்கள் பேச்சை கேட்பதில்லை என்பது போன்ற விஷமந்தனமான கருத்துக்களை உங்கள் காதுகள்ல யாரோ ஊதிக்கொண்டேதான் இருந்திருப்பாரு. இதனால பரஸ்பர நம்பிக்கையுடன் இருந்த தம்பதியினருக்குள்ள சந்தேகங்களும் ஈகோ பிரச்சனைகளும் தலை தூக்கி இருந்திருக்கும். ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய வாக்குவாதமாகவே உருவெடுத்திருந்திருக்கும். பேசாமல் இருக்கும் நாட்களை நீடித்து ஒருவருக்கொருவர் பேச வேண்டிய அன்பான வார்த்தைகளுக்கு பதிலா வெளியாட்களுடைய பேச்சை கேட்டு கோபத்தை கொட்டியதால இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு விரிசுகள் விழுந்திருக்கும். அதாவது உங்க கணவன் மனைவிக்கு இருந்த அந்யோன்யத்தை கெடுப்பதற்காகவே வெளியாட்களை தேவையற்ற பேச்சுகளும் ஒப்பீடுமே உங்க வாழ்க்கையில நிறையவே நுழைந்திருந்திருக்கும். ஏன்னா அவங்க உங்களை மதிக்கவில்லை என்றும் அவள் உங்கள் பேச்சை கேட்பதில்லை என்றும் போன்ற விசமத்தனமான கருத்துக்கள்ல உங்கள் காதுகளையும் யாரோ ஊதிக்கொண்டேதான் இருந்திருப்பாங்க. ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய வாக்குவாதமா உருவெடுத்து பேசாமல் இருக்கும் நாட்களை உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மகாலட்சுமி அருளால சேமிப்பு உயரப் போகின்றது. வரவு 8 செலவு 10 என்ற நிலையில உங்களுக்கு மாறி இனிமேல் உங்களுக்கு வரவு அதிகமாகி தேவையற்ற செலவுகளும் கட்டுப்படும்.
மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் உங்கள் ராசிக்கு பூரணமா கிடைப்பதால உங்களால் பணத்தை முறையா சேமிக்க முடியும். வங்கி கணக்குல உங்களோட சேமிப்பு தொகையும் உயரப்போகிறது. தங்க நகைகள் வாங்குவது, நிலத்துல முதலீடு செய்வது போன்ற எதிர்கால பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் செல்ல போகின்றது. திருமகள் உங்கள் இல்லத்துல நிரந்தரமா குடிபுக போவதால பொருளாதார பற்றாக்குறை என்ற சொல்லிக்கு உங்கள் அகராதியில இடமே இருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. அதாவது இனிமேல் உங்களுக்கு வரவெல்லாம் அதிகமாகி தேவையற்ற செலவெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. உங்களோட பணத்தை முறையா சேமிக்க முடிய போறீங்க நீங்கள். வங்கி கணக்குல உங்களது சேமிப்பு தொகையும் உயரப்போகின்றது. தங்க நகை வாங்குவது, நிலத்துல முதலீடு செய்வது போன்ற எதிர்கால பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் செல்ல போகிறது உங்க வாழ்க்கையில. வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் பலனை தரப்போகிறது உங்க வாழ்க்கையில. ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும். இனி வரும் காலங்கள்ல நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை சுக்கிர கோரையிலேயோ அல்லது ராகு காலத்திற்கு முன்போ மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி மல்லிகை பூவால அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்க வாழ்க்கையில இருக்கும் சகல சரித்திரங்களும் விலகும். இந்த வழிபாட்டின் மூலமா உங்கள் தொழில இருக்கும் முடக்கங்கள் நீங்கி இல்லத்துல லட்சுமி கடாட்சம் பெருக போகிறது. குறிப்பா சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது உங்களது கர்ம வினைகளை குறைத்து பேரதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில. அதாவது இனி வரப்போகும் காலங்கள்ல நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர குறையிலையோ அல்லது ராகு காலத்துக்கு முன்பு மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி மல்லிகை பூவால அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல தரித்திரங்களுமே விலகி தொழில் இந்த வழிபாட்டின் மூலியமா உங்க தொழில இருக்கிற முடக்கங்கள்லாம் நீங்கி இல்லத்துல லட்சுமி கடாட்சம் பெற போகின்றீங்க. தொழில மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் வலுவடைவதால நீங்கள் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்கெல்லாம் உங்களது உழைப்பையும் திறமையும் கண்டு வியந்து பாராட்டுவாங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். தொழிலதிபர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதுடன் சந்தையில உங்களுடைய பிராண்ட் மதிப்பு பல மடங்கு உயரும். சமுதாயத்திலேயும் உங்களுக்கான கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அதாவது உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் இனிமேல் உங்களுடைய உத்தியோகத்திலையும் நீங்க செய்கிற தொழிலையுமே உங்களுக்கு மரியாதை கிடைக்கப் போகின்றது. உங்களோட உழைப்பையும் திறமையும் கண்டு வியந்து பாராட்ட போகிறாங்க மற்றவங்க எல்லாருமே. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகின்ற உங்கள் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 8 செலவு 10 என்ற நிலையில உங்களுக்கு மாறி இனிமேல் உங்களுக்கு வரவு அதிகமாகி தேவையற்ற செலவுகளும் கட்டுப்படும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் உங்கள் ராசிக்கு பூரணமா கிடைப்பதால உங்களால் பணத்தை முறையா சேமிக்க முடியும். வங்கி கணக்குல உங்களோட சேமிப்பு தொகையும் உயரப்போகிறது. தங்க நகைகள் வாங்குவது, நிலத்துல முதலீடு செய்வது போன்ற எதிர்கால பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் செல்ல போகின்றது. திருமகள் உங்கள் இல்லத்துல நிரந்தரமா குடிபுக போவதால பொருளாதார பற்றாக்குறை என்ற சொல்லிக்கு உங்கள் அகராதியில இடமே இருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. அதாவது இனிமேல் உங்களுக்கு வரவெல்லாம் அதிகமாகி தேவையற்ற செலவெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. உங்களோட பணத்தை முறையா சேமிக்க முடிய போறீங்க நீங்கள். வங்கி கணக்குல உங்களது சேமிப்பு தொகையும் உயரப்போகின்றது. தங்க நகை வாங்குவது, நிலத்துல முதலீடு செய்வது போன்ற எதிர்கால பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் செல்ல போகிறது உங்க வாழ்க்கையில. வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் பலனை தரப்போகிறது உங்க வாழ்க்கையில. ரிஷபம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும். இனி வரும் காலங்கள்ல நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை சுக்கிர கோரையிலேயோ அல்லது ராகு காலத்திற்கு முன்போ மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி மல்லிகை பூவால அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்க வாழ்க்கையில இருக்கும் சகல சரித்திரங்களும் விலகும். இந்த வழிபாட்டின் மூலமா உங்கள் தொழில இருக்கும்
முடக்கங்கள் நீங்கி இல்லத்துல லட்சுமி கடாட்சம் பெருகப் போகிறது. குறிப்பா சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது உங்களது கர்ம வினைகளை குறைத்து பேரதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில. அதாவது இனி வரப்போகும் காலங்கள்ல நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையிலயோ அல்லது ராகு காலத்துக்கு முன்பு மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி மல்லிகை பூவால அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல தரித்திரங்களுமே விலகி தொழில் இந்த வழிபாட்டின் மூலியமா உங்க தொழில இருக்கிற முடக்கங்கள் எல்லாம் நீங்கி இல்லத்துல லட்சுமி கடாட்சம் பெறப் போகின்றீங்க. தொழில மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் வலுவடைவதால நீங்கள் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தியவங்கெல்லாம் உங்களது உழைப்பையும் திறமையும் கண்டு வியந்து பாராட்டுவாங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். தொழிலதிபர்களுக்கு